வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு புளிக்காரம் கிச்சன் சேனலில் இன்றைக்கி மணக்க காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இதுக்கு நான் 2 அழாக்கு அரிசி, பாசுமதி அரிசி ஊற வச்சுட்டேன். 3 வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகா, அந்த புதினா, கொத்தமல்லி, மஷ்ரூமு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், கரம் மசாலா ஐட்டம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்க விட்டுடலாம். நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். எப்பவுமே அதை வதங்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது, நல்லா வதக்கி செய்யணும். இப்போது இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த பச்சை வாடை சிலுசிலுப்பு போய் அந்த மனம் வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு தக்காளியும் புதினாவும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு புதினா வந்து பாதி போட்டுக்கோங்க, பாதி மேலே தம் போடும்போது போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கலாம். போட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தனி மிளகாப்பொடி, இதில் நான் தயிர் சேர்க்கலை, ஏன்னா தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருந்தது, தயிர் சேர்க்கலை. வேணும்னா தயிர் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாப்பொடி, உப்பு, மஷ்ரூம் இது கூடயே சேர்த்து நல்லா கிண்டிடலாம். அந்த வீடியோ கொட்டும்போது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதை அப்படியே தண்ணி தேவையான அளவு நான் 1க்கு 1.5 வைப்பேன். அதே ரேஷியோவில் 1 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன், அந்த கணக்குப்படி வச்சுருக்கேன் நான். அந்த அளவுக்கு தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கூட கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு இது பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா தேவைப்படும் போது சேர்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துட்டு. நான் பார்த்து போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இது நல்லா கொதிக்கணும். அரிசியை போட்டோன்னா ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. இந்த எல்லாருக்கும் பிடிச்சது இந்த பிரியாணி. ஒரு ரெஸ்டாரண்ட்டு நான் பார்த்துருப்பேன், ஒரு சோறுன்னு இருக்கும் கோடம்பாக்கத்தில், பிரிட்ஜு கீழே, அந்த புது பிரிட்ஜு கட்டினது பக்கத்தில். அந்த ஒரு சோறில் எதுக்கு அந்த பேர் வச்சிங்கன்னு கேட்டால், பிரியாணிக்கு மட்டும் பிரியாணி மட்டும் இருந்தால் சாப்பிட்டுடலாமா, சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அதனால் அதுக்கு பேர் ஒரு சோறு. அவர் கான்செப்ட் அது. அதெல்லாம் மூடிட்டாங்க இப்போ. அப்போ 2015லலாம் அது இருந்துச்சு, அதை சொல்ல வரேன். இது ஒன்று இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. இப்போ அரிசி போட்டு நல்லா கொதிக்கட்டும், ரொம்ப நேரம் கிண்டாதீங்க. ஒரு சில அரிசி கஞ்சி சுத்தம், ஒரு சிலது நல்லா பொலன்னு வரும். இது லைட்டாக எனக்கு கஞ்சி சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்படி வரும்னு பார்க்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறுக்கிட்டோம். ஒரு 80% தண்ணி இருக்குனதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு அது மேலே இதை வச்சு கொஞ்சம் தண்ணி தோசைக்கல்லில் ஊற்றிட்டு இதை தூக்கி வச்சு மேலே கல் வச்சு தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு கரெக்டாக 10 to 15 minutes அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருந்து அந்த தம்மை உடச்சி நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. இதே ஸ்டைலில் செய்து பாருங்கள், வீடே மணக்கும். இப்போ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியே தோத்துடும், அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். மஷ்ரூம் கஞ்சத்தனம் பண்ணாமல் 2 பேக்கெட் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. என் வீட்டில் அலர்ஜி தான், மஷ்ரூம் சாப்பிட்டா அவளுக்கு, என் பொண்ணுக்கு அலர்ஜி இருந்தாலும் பைத்தியம், மஷ்ரூம் பைத்தியம் அது. அதனால் மஷ்ரூம் நிறைய போட்டு சாப்பிடுவாள். இப்போ பாருங்கள் நல்லா இருத்துருச்சு. இந்த டைமில் நம்ம தம்மு போட்டுடலாம். இவ்வளோதாங்க இருக்கணும். தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இப்போ புதினா தழையை கொத்தமல்லி புதினா தழையை மேலே போட்டுட்டு தட்டை போட்டு மூடி கல் வச்சிட்டோம்னா தம்மு ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்தோம்னா அல்டிமேட்டான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. காளான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைத்தா வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெறுமனே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கலரும் சரி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.